கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இந்த நாள் என்னை கடந்து செல்லக்கூடாது. இந்த நாளுக்காக நீர் வைத்திருக்கிறவற்றை நான் இழந்து இந்த நாளை விட்டு கடந்து செல்லக்கூடாது. ஐ வாண்ட் எவ்ரிதிங் லார்ட். எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்க விரும்புகிறேன், எல்லாவற்றையும் எடுக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள் மாற்றப்பட வேண்டும். எனக்காக வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் வைத்திருக்கிற சுதந்திரங்களை நான் பார்க்க வேண்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே. சொல்லுங்களேன். எஜமானனே. இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறோமே, உம்முடைய கிருபையே நம்பி இருக்கிறோமே, உம்மையே சார்ந்து வாழுகிறோமே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது நானே. கண்களை மூடிய கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய எண்ணம் எல்லாம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கண்களையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமே. உம்முடைய கரத்திலிருந்து வருகிற சகாயத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக தருகிற காரியத்தை நோக்கி பார்த்து, ஏஜமானனே, என்னேசு ராஜனே. Thank you wonderful Holy Spirit. எங்கள் மத்தியில் நீர் ஆசைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையினாலும் உடைய ஆளுகையினாலும் எங்களை நிரப்புவீராக. இந்த நாளில் நீர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவீராக. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லா இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மத்திலே உயிர் உள்ளவராய் பிரகாசம் உள்ளவராய் எல்லா காலங்களிலும் அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து வருகிற காரியங்கள், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் மாற்றப்பட முடியாததா இருக்கிறது. நல்ல மகிழ்ச்சியாக கரங்களை வைத்தினோட ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே அவருடைய கிருபைகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய கிருபையும் இந்த நாளிலே நாம் பார்ப்போமாக. மிகுந்த அன்போடு அழைத்த குருவானவர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த கனிவோடு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை இந்த நாளிலே நமக்கு காண்பிப்பாராக. ஒரு முறை ஜப்பானிலே ஒரு அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்திருந்தது. ஜப்பானிலே ஒரு ஆட் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன ஆட் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும், ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் காட்டுக்கு செல்கிறார்கள். அவர்கள் காட்டுக்கு சென்று ரொம்ப தூர தேசம், தூர இடத்துக்கு சென்று விட்டார்கள். காட்டுக்கு நடுவிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். வெளியே வர முடியாது. மிகுந்த அடர்ந்த காட்டுக்குள்ளாக உள்ளே சென்று விட்டார்கள். அப்படி உள்ளே ரொம்ப தூரம் போன உடனே திடீர்னு ஒரு கல் ஒன்று உருண்டு, மலையிலிருந்து உருண்டு வந்து அந்த கணவன் மீது அந்த கல் விழுந்து விட்டது. கணவன் இப்பொழுது கல்லுக்கு கீழே மாட்டிக்கொண்டார். மேலே கல் இருக்கிறது. மனைவி அந்த கணவனை பிடித்து இழுக்கிறதுக்கு என்னெல்லாமோ முயற்சி செய்து பார்க்கிறார். அவர் வெளியவே வர முடியவில்லை. கொஞ்சம் கூட அவரால் அசைக்க முடியவில்லை. உடனே சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறாள். சப்தமாக அழுகிறாள். இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிருக்கிறேன, ஒண்ணுமே செய்ய முடியல. யார் வந்து என்னை காப்பாத்துவா? எனக்கு ஏதாவது நான் காப்பாற்றப்படுறதுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. என் கணவன் மாட்டிக்கொண்டிருக்கிறாரே, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர சப்தமிட்டு அவள் அழுகிறாள். அழுக்குறல் கேட்டு ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி வருகிறது. ஆண்டவர் அப்படியே இறங்கி வருகிறார்.
இறங்கி வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் இவளுக்கு. ஏனென்றால் ஆண்டவர் இறங்கி வந்து விட்டார். அவர் அங்க வந்து நின்று ஒன்று கேட்கிறார். மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். ஒரே ஒரு வரம் தருகிறேன், என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறாள். கேட்ட உடனே இவளுடைய முகம் அப்படியே புன்முறுவல் ஆகிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு அவள் பார்க்கிறாள். பார்த்துட்டு சொல்லுகிறாள், என் முகம் நல்லா பளீர்னு மின்னணும், அதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறாள். அவன் முகம் மின்றதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றாள். உடனே வருகிறது ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கிறது. இதை நீங்க போட்டீங்கன்னா உங்க முகம் பிரகாசமாக மின்னும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்பொழுதும் கேட்கிறவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மாற்கு 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். மாற்கு 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் இந்த கேள்வியை கேட்கிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். குருடன் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இறங்கும் 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனை பக்கத்துல வந்துட்டு, உனக்கு நீ என்னன்னு கேட்கறதுக்கு என்ன வேணும்னு கேட்காமலேயே ஆண்டவரால் செய்ய முடியும். உனக்கு கண்ணு தானே திறக்கணும், உனக்கு நான் திறக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம அவன் பக்கத்துல வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் அவன் பதில் சொல்லுகிறான், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கேட்கிற கேள்விக்கு மாத்திரம் பதில் கிடைக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறான், அதுக்கு பதிலாக அது கொடுக்கப்படுகிறது. இன்னொரு இடத்திலும் ஆண்டவர் வேறு விதமாய் ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காமல் பதிலாக இன்னொரு கேள்வியை பதிலோடு சேர்த்து கேட்கிறவராய் இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷமாய் வியாதியாக ஒரு மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பார்த்துட்டு, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்காம, உனக்கு என்ன வேண்டும் கேட்டனா வேற ஏதாவது பதில் சொல்லுவான்னு முதலே ஆண்டவர் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பதிலை ஆண்டவர் கேள்வியாக வைத்து கேள்வியாக கேட்கிறார். 6வது வசனத்தை பாருங்கள். படுத்திருந்த அவன் இயேசுவை கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று பதிலை ஆண்டவர் கேள்வியாக கேட்கிறார். ஆக்சுவலா அந்த இடத்துல போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அவன் வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பான். அவன் வேற மாதிரி பதில் சொல்லுவான். ஆண்டருக்கு தெரிந்திருந்தே ஆன்சரை வச்சுக்கிட்டே கொஸ்டின் கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி தான். ஆமாவா இல்லையான்னு சொல்லப்படுகிற ஒரு கொஸ்டின். அந்த கேள்வியை பாருங்க, ஆண்டர் என்ன சொல்றாங்கன்னா, சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று தான் கேட்கிறார். அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்களேன். ஆமாவா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அவன் பதில் வேறு விதமாக இருக்கிறது. 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனுமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் முந்தி விடுகிறான் என்று வேறு விதமாய் அவன் பேசுகிறான். இவன் இப்படி கொதர்ப்பமா பதில் சொல்வான்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அவனை பார்த்து, நீ சொசமாக விரும்புகிறாயான்னு கேள்வியவே மாற்றி கேட்கிறார். வேறொரு பதில் சொல்லுகிறான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு கிருபையாக அவனை எழும்பி நடக்க செய்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்சம் வசனம் கழிச்சு இப்படியாக ஒரு வசனம் வருகிறது. 14ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கேட்கறது சரியில்லை, நீ கேட்கறது உனக்கு என்னன்னே கேட்க தெரியல, அதனால நீ கேட்கறது வேற விதமாய் கேட்டக்கூடாது, இனி இன்னும் கேடாக ஆகிறதுக்குள்ள நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. 15ஆம் வசனம். அவன் வாய் சரியில்லாம வேற திரும்ப மாதிரியும் பேசுறான் பாருங்க. 15ஆம் வசனம். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமானிக்கிறவர் இயேசு என்று அவன் அறிவிக்கிறவனா இருக்கிறான். கேள்வி கேட்கப்படுகிறது, பதில் என்னதா இருக்கிறது. வாட் டு யூ வாண்ட் என்கிற ஒரு கேள்வி. உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி. உனக்கு என்ன வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் என்ன பதிலாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மத்தியில் நின்று கொண்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய செவியை சாய்த்து உங்களுடைய இருதயத்துக்கு நேராய் திருப்பி இதே கேள்வியை கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு உங்களுடைய மனசுல இப்ப எல்லாரும் நீங்க பதில்
சொல்ல போகிறீங்க? எல்லாரும் பதில் சொல்லுங்க, யாரும் சத்தமா சொல்ல வேண்டாம். இந்த கேள்விக்கு உடனே உங்களுடைய இருதயத்திலிருந்து யோசிக்காம பதில் வேணும். என்ன பதில் வேணும் அப்படின்னா, நீங்க யோசிக்கிற யோசனைகளுக்கு உடனே ஆன்சர் வர மாதிரி ஸ்பான்டேனியஸா உங்களுடைய வாயிலிருந்து உங்களுடைய எண்ணங்களிலே இந்த பதில் வர வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு முன்பதாக நின்று கொண்டு, உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதில் உங்களுடைய சிந்தனையிலே வருகிறது? என்ன பதில் உங்களுடைய சிந்தனையிலே வருகிறது? அந்த பெண்மணி என்னுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டது போல ஏதாவது கேள்வியை கேட்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஒரே ஒரு காரியம், குருடனாய் இருக்கிறேன், பார்வை மட்டும் அடைய வேண்டும் என்கிற பதில் வருகிறதா? இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வர வேண்டும், எனக்கு எதிர்காலம் சரியாக இல்லை, அது வர வேண்டும், எனக்கு எந்த இடத்துல இருந்து மனைவி வருவான்னு தெரியல, எனக்கு அது எனக்கு வேண்டும், எனக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல, என் குடும்பத்தை பற்றி எனக்கு வேண்டும், எனக்கு எப்படி எப்படி என்னெல்லாம், இந்த இது இல்லை, அது இல்லை, போன் இல்லை, மொபைல் இல்லை, எனக்கு கார் இல்லை, அது இல்லை அப்படிங்கிற எண்ணங்களும் கேள்விகளும் வார்த்தைகளும் வருகிறதா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வார்த்தைகள் வருகிறதா? உங்களை குறித்து யோசனைகள் வருகிறதா? உங்களுடைய கணவனை குறித்து யோசனைகள் வருகிறதா? வீடு சம்பந்தமான யோசனைகள் வருகிறதா? இல்லாவிட்டால் இந்த வியாதியஸ்தன் 38 வருஷமா இருந்த வியாதியஸ்தன் என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசினது போல, என்ன கேள்வி கேட்கிறதுக்கு என்ன பதில் சொல்லணும் என்று தெரியாதது போல உங்களுடைய பதில்கள் மாற்றி இருக்கிறதா என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள். உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருந்து வாட் டு யூ வாண்ட் என்கிற கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னை தேடி வருகிறாயே, என்னை தேடி வருகிறாயே, என்னை பார்க்க வருகிறாயே, தினமும் ஜெபம் செய்கிறாயே, தினமும் என்னை நோக்கி கூப்பிடுகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் whatsoever என்று சொல்லியிருக்கிறார். எதை கேட்டாலும் தருவேன். இப்ப முன்னாடி நின்று என்னனாலும் கேளு, நான் தருகிறேன். அதுல ஒரு கண்டிஷன் வருகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பிதா மகிமைப்படும்படியாக கண்டிப்பாக செய்வேன் என்று ஆண்டவர் முன்பதாக நின்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனமும் இருக்கிறது. நான் உங்களுக்காக நான் செய்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இன்னொரு அழகான வசனமும் இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதனாலும் கேட்கலாம், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவர் செவி கொடுப்பார் என்பது நாம் அறிந்த தைரியமா இருக்கிறது. 15ஆம் வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அதை எதை கேட்டாலும் அவர் கேட்பார்னு எனக்கு தெரிஞ்சதுனால ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வேதாகமத்திலிருந்து சொல்லப்பட்டுட்டு என்னனாலும் கேளு நான் உனக்கு தாரேன், என்னனாலும் கேளு நான் உனக்கு தாரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என் நாமத்தினால நீ கேட்கணும். ரெண்டாவது கண்டிஷன், என் சித்தத்தின்படி கேட்கணும். என் சித்தத்தின்படி நீ கேட்டனா நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் உங்களுடைய எண்ணங்களிலே ஓடின அந்த பதிலை திரும்பவும் உங்களுடைய நினைவிலே கொண்டு வாருங்கள். என்ன உங்களுடைய நினைவுகளிலே பதிலாக ஆண்டவரிடத்திலே இந்த கேள்வியை கேட்டால் பதிலாக என்ன யோசனைகள் உங்களுடைய இருதயங்களிலே வருகிறது, என்ன சிந்தனைகள் வருகிறது, என்ன கேட்டாலும் தருகிறார் என்று சொல்லுகிறாரு. என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவேளை நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய 90% இல்லாட்டி 99% ஜெபமாய் இருக்கும். நீங்கள் முழங்கால் போட்டா அதை தான் கேட்டுட்டே இருப்பீங்க. முழங்கால் போட்ட உடனே உங்களுடைய சிந்தனையில் அதான் வந்துட்டே இருக்கும். முதல் பாயிண்ட் அதுதான், இரண்டாவது பாயிண்ட் அதுதான், மூன்றாவது பாயிண்ட் அதுதான். எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் இந்த ஆசை தான் உங்களுடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறாரு. அதற்கான பதில் என்னதா இருக்கிறது என்று இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அந்த பதிலை வைத்து ஆண்டவரிடத்திலே சரியாய் கேட்க போகிறோம். ஆண்டவர் சரியாக அள்ளி உடைய கரங்களிலே கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் தருவேனா எதனாலும் கேட்கலாம். ஆனா வேதாகமத்தில் ஆண்டவர் விசேஷமாய் ஒரு பதிலை ஆண்டவரே சொல்லி அதை நீ கேளு அப்படின்னு சொல்றாரு.
இருக்கிறாங்க. எப்படின்னா கேள்வியை கேட்டாங்க, என்னனாலும் கேளு நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பதிலாவும் இப்படி கேளு நான் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லி பதிலையும் ஒரு இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இந்த பதிலை ஆண்டவர் சொல்லிட்டு இதை நீ இப்போ கேளு, நீ இதை இப்போ கேட்டனா என்னனாலும் செய்வேன் நான் சொல்லியிருக்கிறேன்ல, அதை நான் கண்டிப்பா இந்த பதிலாக நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அநேக ஆன்சர்ஸ், அநேக கேள்விக்கு பதிலாக அநேக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே ஒன்றே ஒன்று ஆழமான முக்கியமான ஒன்றே ஒன்றை நாம் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜெபங்கள் அந்த ஜெபமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்க ஒன்று யோசிச்சு வச்சிங்களா, நீங்க யோசிச்சு வச்சது நான் இப்போ சொன்னதுபடி இருந்துச்சான்னு நம்ம செக் பண்ண போறோம். இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் அந்த இடத்துல அல்லேலூயா போடுங்க அப்படின்னு சொல்ல போறேன். நீங்க அல்லேலூயா சொல்ல போறீங்க. சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நான் யோசிச்சதும் இந்த சொன்னதும் நீங்க யோசிச்சதும் சரியா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்க சொல்லல அப்படின்னா வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னு அர்த்தம். சரியா? செக் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் பதிலாக ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 27 சங்கீதத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதாகம் வைத்திருக்கிற அனைவரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சங்கீதம் 27 சங்கீதம். தாவீது ஒரு புலம்பல்மாகி அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஆண்டவர் எதை கேட்க வேண்டும் என்று எழுதி வைத்ததாக அதில் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒரு ரகசியமாக இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் பதிலாக நாம் சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது பதிலாக இந்த பதிலை சொல்லி மகா பெரிய சுதந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 27 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 27:7 அவர் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். மிகுந்த கதறுதலோடு இந்த கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு நான் ஜெபம் பண்றேன், நான் கேள்வியை கேட்கிறேன், உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ பதில தாங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். சூழ்நிலைகள் என்ன என்று நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுகிறேன். திடீரென்று அவருக்கு ஞாபகம் வருகிறது. 8வது வசனம் ரகசியமான வசனமா இருக்கிறது. இதுதான் பதிலாகவும் அமைகிறது. சங்கீதம் 27:8 எல்லாரும் சத்தமாய் வாசிப்போமா? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், 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 தேடுங்கள். கிறிஸ்தவர்களால் என்று பெயர் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடையே பார்த்து பேசுகிற வார்த்தை இதுதான். ஆணித்தரமாய் ஆழமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. என் முகத்தை தேடுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியை கேட்டால் பதிலாக இந்த பதில் வர வேண்டும். என்ன பதில்? ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை தேடுகிறேன். கீழே அந்த வசனத்தை வாசியுங்கள். ஞாபகம் வந்த உடனே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்ற இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. சொல்லுங்களேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேள்விகளை கேட்கும் பொழுது பதிலாக ஒரு பதிலை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய முகத்தை நான் தேட வேண்டும், ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். இப்போ நான் ஏற்கனவே கேள்வியை கேட்டேன், நீங்க பதில் சொன்னீங்க. நான் இப்ப அல்லேலூயா சொல்லும் பொழுது இதற்கு நிகராக ஏதாவது ஒரு பதில் நீங்க சொல்லிருந்தீங்க அப்படின்னா, யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அல்லேலூயா சொல்ல போறீங்க. அல்லேலூயா. சரி, கொஞ்சம் தான் சத்தம் வந்திருக்கு. உன்னோட சொல்லிடுறோம். அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்தவான்கள் மத்தியில் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும் என்கிற பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணுடைய சித்தத்தின்படி ஜெபித்தா கிடைக்கும், சித்தத்தின்படி கேட்டா கிடைக்கும், சித்தத்தின்படி கேட்டா கிடைக்கும்னு ரொம்ப நாளா வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தெரியும். பதிலை சொல்லுகிறேன். சித்தம் என்ன? உம்முடைய முகத்தை தேட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேட வேண்டும். நான் தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும். இந்த வார்த்தை 2 நாட்களும் ரிங்காரமிட்டு உங்களுடைய செவிகளில் ஏற போகிறது. தேட வேண்டும், தேட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், முகத்தை தேட வேண்டும், ஆண்டவரின் முகத்தை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும், இயேசுவின் காரியங்களை தேட வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இவர் ஜெபமாக இதை செய்கிறார். அந்த முந்தின வசனத்தை நாம் வாசித்தோம். 7ஆம் வசனத்தை பாருங்கள். நான் கர்த்தாவே, நான் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லுகிறார். மிகுந்த பிரச்சனையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்? 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு விரோதமாக ஒரு
பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் பண்ணின எழும்பினாலும் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். முக்கியமான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பாளையம் அவருக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. சத்துரு வெளியே நின்று கொண்டிருக்கிறான். படையெடுத்து நின்று கொண்டிருக்கிறான். ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். இதுதான் சாதாரண ஜெபமாய் இருக்கும். நமக்கும் அந்த ஜெபம் தான் வரும். ஏதாவது நோய் பட்டுட்டுனா ஆண்டவரே எனக்கு நோயை சரியாக்கும். ஏதாவது வீட்டில் பிரச்சனை வந்துட்டுனா ஆண்டவரே இந்த பிரச்சனையை எனக்கு சரியாக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது தவறா செஞ்சுட்டுனா ஆண்டவரே இந்த மகனை ரட்சியும், ஆண்டவரே இதை தாரும், ஆண்டவரே இதை என்னை வெளியே எடுத்து விடு, ஆண்டவரே இவனை பாரும், இவனை ரொம்ப தொந்தரவு பண்றான், இவனை கொன்னா கூட பரவாயில்ல, இவன் எப்படியாவது அழிஞ்சு போட்டு ஜெபங்கள் 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 வேறு விதமாக இருக்கிறது. மிகுந்த அதிகமான பிரச்சனையிலும் இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மிகுந்த அதிகமான பிரச்சனையிலும் இவருடைய கேள்வி என்ன தெரியுமா? he has one prayer and one desire. ஒரே ஜெபம் ஒரே ஆசை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஒரே ஜெபம் ஒரே ஆசை. சொல்லுங்களேன் சத்தமா, ஒரே ஜெபம் ஒரே ஆசை. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் வசனம். சத்தமாய் வாசிப்போமா? கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. என்ன கேட்கிறார் பாருங்க? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையும் நாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் 2 இடத்துல நாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாடுவேன் என்றால் தேடுவேன் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் this is the one that I seek என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பி வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்பேன், ஒன்றையே நான் தேடுவேன். என்னது? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் தேடுவேன் என்று சொல்லி ஜெபம் சரியாக இருக்கிறது. ஜெபம் சரியாக இருக்கிறது. எப்பொழுது? பாளையம் வந்த பொழுதும் ஜெபம் சரியாக இருக்கிறது. வெளியே சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுதும் ஜெபம் சரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஜெபம் என்பது நாம் என்னனாலும் கேட்கலாம் என்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால இஷ்டத்துக்கு வார்த்தையிலே அநேக அலம்பல்களை அலம்பி அநேக காரியங்களை மாற்றி 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 பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன பிரகாரத்தின்படி சரியான ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, பாளையமே இறங்கினாலும் சரி, உங்களுக்கு எதிராக போராளிகள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, குடும்பமே தலைகீழ நின்னாலும் சரி, ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ண போறீங்க. என்ன ஜெபம் பண்ண போறீங்க? Lord, I want to see you. உம்முடைய முகத்தை எனக்கு நான் தேடுவேன் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்களேன் இந்த அழகான ஜெபத்தை. உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றையே நான் கேட்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். உம்முடைய ஆலயத்தினுடைய தன்மைகள் எனக்கு புரிய வேண்டும், நீர் எனக்கு வைத்திருக்கிறது புரிய வேண்டும். உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று அழகான ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இப்படி பேசுகிற இந்த தாவீது சாதாரண ஒரு மனிதன் இல்ல, சாதாரண ஒரு மனிதன் இல்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன் இல்ல, எல்லாம் உள்ள ஒரு மனிதன். சின்ன வயசுலயே பாப்புலரான ஃபிகர், he is a celebrity even from a young age. சின்ன வயதிலேயே அநேக ஜனங்கள் அவரை துதிக்கிற மாதிரி இல்லாட்டி அவரை பேசுகிற மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 என்று பாடல்கள் பாடின ஒரு மனிதன். சின்ன வயதிலேயே எல்லா ஜனங்களுக்கும் அவர் தெரியும். சின்ன வயதிலேயே அவர் ராஜாவாக மாறினார். இஸ்ரவேல் மேல ராஜாவாக அவர் மாறினார். 40 ஆண்டுகள் அவர் ராஜாவாக இருந்தார். அவருடைய காரியங்கள், அவருடைய ஜெபங்கள் உள்ளே வருகிறதுக்கு முன்பதாக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக ஒன்றாகவும் ஆசீர்வதித்ததற்கு பின்பாக வேறு விதமாகவும் இல்லை. நம்முடைய ஜெபங்கள் வேறு விதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்பதாக வேற மாதிரி பேசுவோம், கொடுத்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். வேலை கொடுக்கிறதுக்கு முன்பதாக வேற மாதிரி பேசுவோம், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். வீடு கட்டுறதுக்கு முன்பதாக வேற மாதிரி பேசுவோம், வீடு கட்டினதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். கார் கிடைக்கிறதுக்கு முன்பதாக வேற மாதிரி பேசுவோம், கார் கிடைச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். பிள்ளை கிடைக்கிறதுக்கு முன்பதாக வேற மாதிரி ஜெபம் செய்வோம், பிள்ளைகள் பெற்றதுக்கு பின்பு வேறமாக ஜெபம் செய்வோம். நம்முடைய எண்ணங்களும் யோசனைகளும் ஜெபங்களும் வேண்டுதல்களும் மாறிக்கொண்டே இருக்கும். இயேசுவை நம்புகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் உங்களுடைய எண்ணங்களிலே வேறு விதமாக யோசிப்பீர்கள். நீங்கள் நிறைய பெரியவங்க வந்திருக்கிறீங்க. சின்ன வயசுல இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை நம்பின நம்பிக்கையும் இப்பொழுது இருக்கிற நம்பிக்கையும் ஒன்றா இருக்கிறதா என்று கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் சரியாக வருகிறதுக்கு தாமதமாக இருக்கும். இப்பெல்லாம் நம்பல, எனக்கு வயசாயிட்டு. ஏன் வயசாயிட்டு? நிறைய பார்த்துட்டீங்க, நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்க, ஜெபங்கள் ஆகவே மாறிவிட்டது. இவன் சாதாரண மனிதன் அல்ல, பாளையத்துக்கு எதிராக போராடுகிற மிகப்பெரிய ஒரு யுத்த வீரனாய் இருக்கிறான். அவன் ஜெபம் செய்கிறான், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் நான் தேடுகிறேன்
ஆண்டவரே. I am still seeking you, that because I have seen everything, but there is something that is missing, something that is something that is missing. எப்பொழுது உங்களுடைய இருதயத்திலே இந்த எண்ணங்கள் மறைகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரே போகிவிட்டார். இன்னும் ஏதோ தொலைத்து விட்டேன், இன்னும் ஏதோ தொலைத்து விட்டேன், ஏதோ இருக்கிறது போல இருக்கிறது ஆனா இல்ல, ஏதோ இருக்கிறது போல இருக்கிறது இல்ல. ஒரு காலத்துல ஒன்றுமில்லாமல் இருந்தேன். 10 வருடத்துக்கு முன்பதாக எப்படி இருந்தேன் என்று யோசித்து பாருங்கள். 10 ஆண்டுகள் முன்பதாக இதே இடத்துல நின்று இதே இடத்துல இருந்து நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். 10-12 ஆண்டுகள் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். 10 ஆண்டுகள் முன்பதாக என்ன ஜெபம் செய்தீர்கள்? இன்றைக்கு என்ன ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு என்ன ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு எதுவுமே வேண்டாதது போல வேற மரம மந்தமா இருந்தீங்கன்னா, if you feel that you don't miss anything, you are in a wrong place. ஏதோ தொலைத்து விட்டேன் என்கிற எண்ணம் இல்லாவிட்டால் கர்த்தரிடத்துல இன்னும் போகிறதுக்கு இல்லை, இதுதான் எல்கை, இதை தாண்டி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ற யோசனை உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் தவறான இடத்துல இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜாவாக மாறினாலும் சரி, எவ்வளவு பெரிய யுத்த புருஷனா இருந்தாலும் சரி, இருதயத்துக்குள்ள ஒன்று தோண்டி கொண்டே இருந்தது. ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுது, இன்னும் நான் பார்க்கணும், இன்னும் நான் பார்க்கணும், இன்னும் நான் தேடணும், இன்னும் நான் தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை உங்களுடைய வாஞ்சை மாற்றப்படுவதாக. கரங்களை ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த ஆசை உங்களுடைய ஆசையாய் மாற்றப்படுவதாக. உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இந்த ஆசையும் இந்த ஜெபமும் உங்களுடைய வாயிலிருந்து போகவே கூடாது. ஆண்டவரே முகத்தை நான் தேடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையை விட்டுட்டீங்க, முகத்தை தேடுறதை விட்டுட்டீங்கன்னா you are settled at something that is different, something is feeding you. வேறு யாரோ உங்களுக்கு தெய்வமாக மாறி வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டுகிறதா இருக்கிறீர்கள். ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஜெபம் செய்வதற்கு விருப்பம் இல்லை, முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்றால் தாகத்தையும் ஆண்டவரையும் நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். தாவீது ஜெபம் பண்ணுகிறான், உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. இன்னும் எனக்கு வேண்டும் என்று யோசிக்கிறார். I am missing something என்று யோசித்ததுக்கு பின்பதாக there is something more என்று யோசிக்கிறார். இன்னும் ஏதோ இருக்கிறது என்று அவருக்கு தோண்டிக் கொண்டே இருக்கிறது. கண்கள் முன்பதாக ஆலயம் இருக்கிறது, ஆலயத்தில் ஒரு பலிபீடம் இருக்கிறது, வெளிப்பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, குத்துவிளக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் சமூகத்தப்பது மேஜை இருக்கிறது, தூபபீடம் இருக்கிறது, ஒரு திரை இருக்கிறது. திரைக்கு பின்பதாக உடன்படிக்கை பெட்டியிலே ஆண்டவர் மகிமையாக நின்று கொண்டிருக்கிறார். இதுல ஏதோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஏதோ ஆண்டவர் மறைச்சிருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. என் கண்களால் பார்க்கிறதுக்கு மாத்திரம் ஏதோ இருக்கிறது இல்ல, இதை தாண்டி ஏதோ இருக்கிறதுன்னு யோசித்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களும் அப்படியாக இருக்கும். இதுதான் எல்கை இல்ல, இன்னும் ஏதோ இருக்கிறது. இவ்வளவுதான் அபிஷேகம் இல்ல, இன்னும் இருக்கிறது. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு வெளிப்பாடு கொடுத்தது இல்ல, இன்னும் இருக்கிறது. இவ்வளவுதான் பூமியில நான் செய்யும்படியாக நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறதோ யோசித்து பாருங்கள். இதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்தாரா? இப்படியே இருந்து மறிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்தாரா? நீங்கள் இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இப்படி ஒரு குடும்பத்தை நடத்தி வயதாகி மறிக்கிறதுக்காக தான் ஆண்டவரை அழைத்தாரா? இல்லை, இன்னும் ஏதோ இருக்கிறது. there is something more to what I see. நான் பார்க்கிறதை காட்டிலும் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று இவருடைய எண்ணங்களிலே யோசனை எழும்பிக் கொண்டே இருந்தது, எண்ணங்கள் எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆகவே அவர் செட்டில் ஆகாமல் வேறு காரியத்தை யோசித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் ஆழமாக போக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும், இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். இன்னும் ஆழங்கள் இருக்கிறது. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், எனக்காக இன்னும் ஆழங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எனக்காக இன்னும் ஆழங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே நமக்கு சாவுதான் அடுத்து நீங்க யோசிக்க கூடாது. எனக்கு அடுத்து சாவுதான், வயசு 60-70 ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, பார்க்கறலாம் பார்த்துட்டேன். இல்லை இல்லை, there is something more, there is something deeper available for you. இன்னும் ஆழங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆழங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆழங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது? 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்டேன், ஒன்றையே நான் தேடுவேன், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். I want to see his glory. அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். என்னத்தை தேடி ஓடினார் தெரியுமா? எதை தேடி ஓடினார் தெரியுமா? The constant uninterrupted presence of God. The constant and uninterrupted presence of God. 24 மணி நேரமும் சதா காலமும் இருந்து கொண்டிருக்கிற தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மளெல்லாம் கவுக்கிறதுக்கு பெரிய லாரி கொண்டு வந்து அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சின்ன பிரச்சனையே போதும் நம்மளாம் வாய்க்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய விசுவாசத்தை ஒரு சின்ன கல் அடிச்சிடும். ரோட்ல வண்டி ஓட்டிட்டு அழகா கார் ஓட்டிட்டு இல்லாட்டி பைக் ஓட்டிட்டு அழகா பாட்டு பாடி போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து விழுவான். விழுந்த உடனே வாயிலிருந்து அப்படியே தங்க வார்த்தையா வரும் பாத்தீங்களா? அது வரைக்கும் ஜெபம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, அது வரைக்கும் நல்லதா இருந்தீங்க. ஒரு சின்ன நோட்டி இஸ் புல்லிங் யூ அவுட். வீட்ல ஒரு சின்ன விஷயம் உங்களை கோபத்துக்கு உள்ளாக்கிரும். ஒரு சின்ன விஷயத்துல நீங்க தவறிடுவீங்க. There is something more. Uninterrupted presence of God. Uninterrupted presence of God. விடவே முடியாத தொடர்ந்து நிற்கின்ற கர்த்தருடைய மகிமை வேணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஹல்லேலூயா. அடே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, விடவே முடியாத, தடுக்கவே பட முடியாத உம்முடைய பிரசன்னம் தேவை, உம்முடைய மகிமை தேவை. அதை தான் அழகாக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், கேட்க மட்டும் இல்ல, தூரத்திலிருந்து ஏதோ இருக்குன்னு சொல்றது இல்ல. ஒரு ஜெபம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பழம் மாதிரி. வெளியே இருக்கிற தோல் ஒன்று இருக்கு, உள்ள ஒன்று இருக்கும். வெளியே இருந்து இந்த தோலை பார்த்தீங்கன்னா தோலை யாரும் சாட மாட்டோம், ஆனா உள்ள இருக்கிற பழம் இனிமையாக இருக்கும். ஜெபம்ங்கிறது வெளியே இருந்து தோலை கடிச்சிங்கன்னா கசப்பா இருக்கும், உள்ள சாப்பிட்டீங்கன்னா பழமா இருக்கும். God is calling you inside into the uninterrupted presence of God. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய முகத்தையே தேடுவேன், முகத்தையே தேடுவேன். ஆராய்ச்சி பண்ணணும் ஆண்டவரே, ஆராய்ச்சி பண்ணணும். there is something more. I want to research and find it out. நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனக்காக வைத்திருக்கிறதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனக்காக நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய சுதந்திரம் அல்ல, இவ்வளவுதான் என்னுடைய சுதந்திரம் அல்ல. This is not the end. இதுதான் கடைசி எல்கை அல்ல. இன்னும் இருக்கிறது மகனே, இன்னும் இருக்கிறது மகளே, இன்னும் இருக்கிறது உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உனக்காக பாதைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தருக்காக நீ நிறைய செய்யணும், இன்னும் நிறைய கர்த்தருக்காக எழுந்து நிற்கணும். இதுதான் கடைசி அல்ல, இதுதான் கடைசி அல்ல. உள்ளே கர்த்தர் அழைக்கிறார், உள்ளே கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே தேவனின் மகிமை நம்மை எல்லாம். பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அழகான ஜெபத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் முகத்தையே தேடுங்கள், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம், சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தை உங்களுடைய ஜெபமாய் மாறப்போகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறது. ஒவ்வொரு நாள் இரவிலும் தூங்குறதுக்கு முன்பதாக இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. டெய்லி இது என்னுடைய ஜெபமாய் மாற போகிறது. இந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த அழகான சின்ன ஜெபத்தை இன்னும் ஆழமாக சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 2 வார்த்தையாக இருக்கிறது. முகத்தை தேடுங்கள்.
தேடுங்கள் என்று நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டோம். தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேட வேண்டுவதுதான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. unless you make a search, unless you inquire, unless you move with your foot, you will not see the kingdom of God. தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நீங்களாக தேடுவதற்கு முயற்சி எடுக்காவிட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது. தானாக கையில வந்து கிடைக்கும் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் சாகர வரைக்கும் அப்படி நீங்க யோசித்தே இருக்க வேண்டியதான். எப்பொழுது காலடி எடுத்து வைத்து எனக்கு இது இல்ல இன்னும் அதிகமாக இருக்கிறது, இது இல்ல இன்னும் ஆழமாக இருக்கிறது, இது இல்ல ஏதோ தொலைக்கப்பட்டது போல் இருக்கிறது என்று தேடுவதற்கு கால்களை எடுத்து வைக்கும் பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு வார்த்தை முகம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முகம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முகம் என்கிற வார்த்தையினுடைய ஆழமான காரியங்களை இந்த மூன்று என்னுடைய செய்திகளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாளைக்கு காலையில் இருக்கிற செய்தியிலும் இதை குறித்து நான் பேச போகிறேன். நாளை இரவிலும் இதை குறித்து இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு பேப்பர் பேனாவோட நீங்க வர போறீங்க. பேப்பர் பேனாவோட கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா வீட்டில இருந்து ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் நாளைக்கு காலை ஆராதனை வரும்பொழுது கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களும் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு பேப்பர் பேனாவை தூக்கிட்டு வந்துரு. என்னமா நம்ம எழுத போறோமா, என்னமா நம்ம கத்துக்க போறோமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவங்களையும் நீங்க அழைச்சிட்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் வசனத்தில் இதே ஜெபம் தான் வேறு ஒரு வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தையிலே சொல்லுகிறார் என்றால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முகத்தை தேட வேண்டும் என்கிற வார்த்தையும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்கிற வார்த்தையும் இரண்டு ஜெபமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், முகம் என்கிற வார்த்தையும் இந்த தேவனுடைய மகிமை என்கிற ஒரு வார்த்தைக்கும் தொடர்பு உள்ளதா இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு பின்பதாக நாம் ஜெபிக்க போகிறோம். முகம் என்கிற வார்த்தையும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்கிற வார்த்தையும் தொடர்புள்ளதாய் இருக்கிறது. இதே மாதிரி ஒரு ஜெபத்தை இன்னொரு மிகப்பெரிய பரிசுத்தவான் அவர் செய்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மிகப்பெரிய காரியங்களை பார்த்த ஒரு மகா பெரிய மகான். வேதாகமத்திலே இதற்கு முன்பதாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக இவர மாதிரி பெரிய ஒரு மனிதர் எழும்பப்படவே இல்லை. மோசே என்கிற தேவனுடைய தாசன் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எழுதப்படவே இல்லை. வேதாகமத்தில் இருக்கிற 5 புத்தகங்கள், முதல் 5 புத்தகங்களை எழுதினவர் இந்த மோசே. தேவனை முகமுகமாய் தரிசித்தவர் இந்த மோசே. தேவன் முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன் மோசேயை போல வேற எந்த ஒரு மனிதனும் இல்லை. He is the highest mystic and he is a person who is in the highest spiritual ladder. அதாவது ஆவிக்குரிய ஏணியிலே மேல பிரதானமா இருக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையும் ஜெபமும் எப்படியாக இருக்கிறது என்று பாருங்கள். 13ஆம் வசனம் யாத்திராகமம் 33:13. உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழியையும் எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். சத்தமாய் வாசிப்போமா? அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறார். தாவீது கேட்ட ஜெபமும் இந்த இடத்திலே மோசே பண்ணின ஜெபமும் ஒன்றாக அமைகிறதா இருக்கிறது. I want to see your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறான். உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சொன்னீரே. I want to see your glory. மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே ஜெபத்தை தான் மோசே 33ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நான் உம்மை அறிய வேண்டும். எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிய வேண்டும். நான் உம்முடைய வழியை அறிய வேண்டும். ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழியையும் மகிமையும் காண்பித்தருளும் என்று கேட்கிறார். இந்த மகிமை என்கிற வார்த்தையும் இந்த முகம் என்கிற வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவர் இதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். இந்த பதில் இந்த ரெண்டு வார்த்தையோட சேர்ந்து இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம், மை பிரசன்ஸ், என் சமூகம், மை பிரசன்ஸ், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு முன்பாக இருக்கும். நீ கண்களை திறந்து அதை தேடினான் என்றால் உனக்கு முன்பாக இருக்கும், உனக்கு முன்பாக இருக்கும். My presence will be before you. என் கண்களுக்கு முன்பதாக இது இருக்கும். ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எப்பொழுதும்
உன் கண்களுக்கு முன்பதாக நான் நின்று கொண்டிருப்பேன். உன் கண்ணுக்கு முன்பதாக பிரச்சனை இல்லை, கண்ணுக்கு முன்பதாக மலைகள் இல்லை, கண்களுக்கு முன்பதாக மிகுந்த பெரிய சிவந்த சமுத்திரம் இல்லை, கண்களுக்கு முன்பதாக புயல்கள் நடுங்கிய அளவுக்கு இல்லை. உன் கண்கள் முன்பதாக இயேசு நிற்கிறார். ஹல்லேலூயா. கண்களை வைத்து சொல்லுங்களேன், இயேசு நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த அழகான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேட வேண்டும், தேட வேண்டும், தேட வேண்டும். தேவனை தேட வேண்டும், தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், தேவனுடைய மகிமையை தேட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். எங்க நிற்க முன்னாடி தான் நிற்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அது தெரியாம இதை தாண்டி எல்லாமே பார்ப்போம். இதை தாண்டி தான் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக முகத்தையே தேடுவேன், பிரசன்னத்தையே தேடுவேன், சமூகத்தையே தேடுவேன், மகிமையே பார்க்க வேண்டும். இது கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் இதை தாண்டி பார்க்கிற அனுபவங்கள் இருக்கிறது. உலகத்தில் பார்க்கறது அனுபவம் இருக்குது, அது வேணுங்கிற பார்க்கிற அனுபவம் இருக்குது, இது வேணுங்கிற பார்க்கிற அனுபவம் இருக்குது. இயேசுவையே தள்ளிவிட்டு வேறு காரியத்தை தேடுகிறதா இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முன்பதாக ஆண்டவர் நின்று கொண்டிருந்தாலும் சரி, பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, உள்ளாக இருந்து கொண்டிருந்தாலும் சரி, சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் சரி, நீங்க தேடலனா கையில கிடைக்கவே கிடைக்காது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமானது என்னது? தேடணும். ஹல்லேலூயா, தேடணும். ஆண்டவர் முகத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ இதில் ஒரு காம்பினேஷன் வருகிறது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறையா நான் இதோடைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்ன வருது அப்படின்னா, முகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். இந்த மூணு வார்த்தையும் சேர்ந்து சொல்லுங்களேன். முகம், மகிமை, பிரசன்னம். பிரசன்னம்ங்கிற வார்த்தை சமூகம் அப்படிங்கிற வார்த்தையும் எடுத்துக்கலாம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மறக்கவே கூடாது. என்ன வார்த்தைலாம்? முகம், அடுத்து என்னது? மகிமை, பிரசன்னம். இதை தேடணும், காமிக்கணும்னு அவர் சொல்றாங்க. எனக்கு பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்க இருக்குதுன்னா முன்னாடியே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் நாட் somewhat far away from you. தூரத்துல எங்கேயோ இருக்கிறத தேடுகிறது போல இல்ல, பக்கத்துல இருக்கிறத தேடுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு இடத்துல பதிலாக ஆசீர்வாதமாகவும் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஒரே செகண்ட்ல புரிஞ்சிடும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வேதாகமத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் நிரம்ப எழுதி வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா வேதாகமத்திலே ஒரு ஆசீர்வாதம், பிரம்மாண்டமான ஆசீர்வாதம், ஆண்டவரே வார்த்தையை வச்சு கட்டி எழுப்பின ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே உருவாக்கின ஆசீர்வாதம். இப்ப நம்மளே ஆசீர்வதிக்கலாம். ஏன் நல்லா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இரு, நல்லா இரு, சரியா, நீ நல்லா இரு, நீ பரவாயில்லாம இரு அப்படி நம்ம என்னத்தையா நம்ம அப்படி சுத்தி நீ நல்லா இரு, உடனே கோபப்படாது, எல்லாரும் சுத்தி கையை நீட்டி நம்ம நல்லா இரு நல்லா இருன்னு சொல்லுவோம். ஆசீர்வாதம் நம்மளே உருவாக்கி சொல்லுவோம். ஆனா வேதாகமத்துல ஆண்டவரே உருவாக்கி எழுதின ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்பனா ஆண்டவரே எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எங்க எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன ஆசீர்வாதம் அப்படின்ட்டு. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் வேதாகமத்தில் உள்ள பிரமாண்டமான ஆசீர்வாதம், பிரதான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, ஆரோனிக் பிளெஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆலயம் முடியும் பொழுது குருவானவர் ஐயா அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்வாங்க. கண்டிப்பாக பிரதான ஆராதனைகளிலே இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வாசவுடன் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. பாருங்களேன், 24ஆம் வசனம் 23லேருந்து வாசிப்போம். நீ ஆரோனோடும் உன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், எல்லாரும் சத்தமாய் வாசிப்போமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சில் கேட்டிருக்கிறீங்களா? இதை கேட்டிருக்கீங்களா? நீங்க தான் காணிக்கை பாட்டு முடிஞ்சோன்னா ஓடிடுவீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? காணிக்கை பாட்டு முடிஞ்சோன்னா ஓடக்கூடாது. மற்ற எல்லாம் நம்மளே உருவாக்குனது. பாட்டு நம்ம என்ன பாட்டு பாடலாம்னு நினைச்சு பாடுறது, அதுக்கப்புறம் பிரசங்கம் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளா நினைச்சு கொடுக்கிறது. ஒரு ஆராதனையில ஆண்டவரா கட்டி எழுப்பின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது ஐயர்வால் நினைச்சு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கண்டிப்பா கால் எங்க இருக்கணும்? வீட்டில இருந்து சாப்பாடு பிளேட்டை சாப்பிட்டு இருக்க கூடாது. எங்க இருக்கணும்? கோயிலுக்குள்ள இருக்கணும்.
நீங்கள் இங்கே கிளம்பி அதுக்குள்ள மட்டன் அங்கே போய் கிச்சனில் இது பண்ணிருப்பீங்க. ஆசீர்வாதம் சொல்லும்போது அப்படின்னு பண்ணும்போது அப்படி மணப்பு வந்துட்டு இருக்கும். அங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? காலு இங்கே இருக்கணும். ஆசீர்வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலை விட்டு போகணும். அய்யர்வாள் பெருசாக ஜெபம் பண்ணிட்டாரு, ஊழியக்காரர் பெருசாக ஜெபம் பண்ணிட்டாரு, எனக்கு நேரம் ஆகிட்டு, வீட்டில் போய் என்ன பண்ண போறியா? வேற மாதிரி இருந்தாலும் வேற மாதிரி கேட்கலாம். ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. வீட்டில் போகக்கூடாது. ஆசீர்வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இடத்த காலி பண்ணி நீங்கள் கிளம்பி போகணும். இதில் செய்யும் பொழுது இதற்காக சில சிம்பிள் வச்சிருப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஆரோனின் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்வாங்க அப்படின்னா, கையை கரங்களை உயர்த்தி இப்படியாக வைத்து ஆசீர்வாதம் சொல்வார்கள். ஆரோன் இப்படியாக கரங்களை வைத்து இரு கரங்களையும் இப்படி பிடித்து அவர் ஆசீர்வாதம் சொல்வார். இப்படி வைத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை சொல்லும் பொழுது இவர்கள் இப்படி வைத்து சொல்வார்கள். எல்லாரும் கீழே குனிந்து அவர்கள் இது பண்ணுவாங்க. இந்த இதை தான் நம்முடைய ஆலயத்தில் சரியாக இந்த சிம்பலை பயன்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அய்யர்வாள் குருவானவர் இப்படி கையை வச்சிருப்பாங்க. ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அந்த கரத்தை இப்படி வச்சிருப்பாங்க. அடுத்த கரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பலிபீடத்தை பிடிச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அடுத்த டைம் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அய்யர்வாள் கையை என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு கையை பலிபீடத்து மேல பிடிச்சிட்டு அடுத்த கையை தூக்கி வச்சு நின்று, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி, அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க சிலுவை அடையாளத்தை விட்டு சொல்லுவாங்க. ஸோ இது லிட்டரலா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டு உடைய கரங்களிலே கொடுக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தினமும் வீட்டில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கையை நீங்க வச்சுட்டு உங்க மேலே தலையில கையை வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லாரும் தலையில கையை வச்சு இப்படி கரங்களை வச்சு நீங்க அந்த ஆசீர்வாதம் சொல்லுங்க. உங்க தலைமையிலையும் கையை வச்சு நீங்க ஆசீர்வாதம் சொல்லலாம். அதாவது இதே கரத்தை இப்படி பிடிச்சு உங்க மேல கையை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்று அழகாக அந்த கரத்தை இப்படி வைத்து உங்க தலைமையில வச்சு சொல்லலாம். இப்படி இருந்தாங்கன்னா இவன் மேல கையை வச்சு இப்படி வச்சு சொல்லலாம். ஈசாக்கு பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த கரம் அப்படியாக ஆரோனின் ஆசீர்வாதம் போல இப்படி அழகாக அது வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க துடிக்கிறவர். எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்க துடிக்கிறவர்னா, தினமும் ஆசீர்வதிக்க துடிக்கிறவர். அதுல வார்த்தைகளை பாருங்களேன், என்ன வார்த்தை இருக்குதுன்னு பாருங்க. 25ஆம் வசனம், அவர் தம்முடைய முகத்தை. 26ஆம் வசனம், அவர் தம்முடைய முகத்தை. 25ல் என்ன சொல்லப்பட்டிருக்குது? முகத்தை என்ன பண்ணுவாங்களாம்? பிரகாசிக்க பண்ணுவாங்களா? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, பிரகாசிக்க பண்ணுவாங்களா? அடுத்தது என்ன செய்வாங்களா? 26ஆம் வசனத்துல முகத்தை பிரசன்னமாக்குவாங்களாம். எவ்வளவு அழகான ஆண்டவர் பாருங்க. ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காங்க. பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலையும் சொல்லி விடுறாங்க. என்னன்னா, முகத்தையே தேடு அப்படின்னு ஒரு பதில் சொல்லி விடுறாங்க. அந்த பதில் சொல்ல உடனே நம்ம அதை கேட்டு கதறுகிறோம். ஒரிஜினலாக அந்த ஜெபத்தை செய்கிறோம். செஞ்சு முடிச்ச உடனே ஆண்டவர் ஆசீர்வாதமா ஆன்சர் கொடுக்குறாங்க. பதில் ஆசீர்வாதமாக வருகிறது. ஆசீர்வாதம் வரும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதிலும் விடையும் அதே வார்த்தையாக சேர்ந்து கரங்களில் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார், முகத்தை பிரசன்னமாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்ப சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, முகம், மகிமை, பிரசன்னம், பிரகாசம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று போல இருக்குது. ஆசீர்வாதமா அப்படியே கொடுக்குறாங்க. So what is the highest prayer? உலகத்திலே தலை சிறந்த ஜெபம் என்ன? முகத்தை தேடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்திலே தலை சிறந்த ஆசீர்வாதத்தில் இந்த முகத்தை தேடுற குறித்து பதிலாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அதில் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது, திருப்பியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவர், அவருடைய சமூகம் உங்களை விட்டு பின்மாறாக எங்கும் போகாதபடி சுற்றியே இருக்கிற ஆண்டவர், அவர் பிரகாசமாகி பிரகாசத்தை கொடுத்து, உங்கள் கண்களிலே பிரகாசத்தை கொடுத்து, உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அதை எப்போ பார்ப்பீங்க? கண்ணு திறந்து பிரகாசம் அடைஞ்சு பிரசன்னம் உண்டாகி முன்னாடி நிக்கிற கர்த்தருடைய சமூகம் திறக்கப்பட்டு உங்கள் கண்கள் முன்பதாக இயேசு நிக்கிறதை பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே வேற விதமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கடந்த காலத்தை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கடந்த காலம் அசிங்கமாக இருக்கிறது, கடந்த காலம் மிகவும் கஷ்டம் உள்ளதா இருக்கிறது. கடந்த காலத்தை யார்ட்டையும் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்னு அந்த பாவத்தை
திருப்பி நீ பண்ணு அப்படின்னு பிசாசு தூண்டுவான். ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு கொடுப்பான். என்ன கொடுப்பானா? அவமானம் என்கிறத கொடுப்பான். கடந்த காலத்தை நீங்க யோசிக்கும் பொழுது உங்களுக்கு அவமானம் தான் வரும். உங்களுக்கு அவமானம் வரும். நான் இப்படி பண்ணிட்டேன், நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாரு, எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இங்க நின்று கொண்டு இருந்து உங்களுடைய கடந்த காலத்தை நடுவில் இயேசு இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பொய்யை பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களுடைய கடந்த காலத்தை இயேசு இல்லாமல் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க பக்கத்துல பிரகாசிக்கிற தேவனுடைய சமூகமும் முகமும் மகிமையும் இல்லமா இருந்துச்சுன்னா தூரத்தில் இருக்கிற இருள அதுதான் தெய்வம் என்றும், அதுதான் உண்மை என்றும், அதுதான் சரி என்றும் பார்ப்பீங்க. ஆனா உங்க கண்கள் பிரகாசம் அடைந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கடந்த காலத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? தூக்கம் வந்துட்டா? ஹல்லேலூயா. எதிர்காலத்தை எப்படி பார்க்கணும்? அப்போ எதிர்காலத்தை எப்படி பார்க்கணும்? ஆண்டவரெல்லாம் தூக்கி குப்பையில ஒதுக்கி வச்சுட்டு இது எப்படி நடக்கும்? இவன்ட்ட கேட்டா இது நடக்கும், இவன்ட்ட பண்ணா இது நடக்கும். பணம் தானே, அவன் பணம் தானே, அப்படி வாங்கிரும், இந்த பேங்க்ல வாங்கிரும், இப்படி வாங்கிரும், இப்படி செஞ்சா இப்படி வரும். இவளுக்கு ஆசை இதுதான், இந்த இடத்துக்கு தான் இவ காலேஜுக்கு போகணும். நீ என்ன பண்ண போற சொல்லு, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற? இயேசு இல்லாம எதிர்காலத்தை பார்க்கிறது முட்டாத்தனம். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் இயேசுவை தாண்டி எதிர்காலமா இருக்க கூடாது. அதனால அழகான ஒரு வார்த்தை சொல்லி தரேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கடந்த காலம் இயேசு, என்னுடைய எதிர்காலம் இயேசு. கண்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னோட சொல்லுங்க, என் கடந்த காலம் இயேசு, என் எதிர்காலம். திரும்பி இப்படி பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? எதிர்காலத்தை திரும்பி பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? இப்ப நின்றுட்டு இருக்கிற இடம் எந்த இடமா இருக்கணும்? ஏசப்பாங்கிற இடமா இருக்கணும். ஹல்லேலூயா. இது எப்போ புரியும்? உங்களுடைய கண்கள் பிரகாசிச்சு பிரசன்னம் உண்டாகி முகத்தையே தேடுவேன். அந்த முகம் எங்க இருக்குன்னா அங்க 25 கிலோமீட்டர் தள்ளி இல்ல, உங்க கண்ணுக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது, பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறது. பிரசன்னம் இங்க இருந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதமாக கட்டளையிட்டு வடிவமைத்து அது எழுதப்பட்டு இப்படி வந்து நின்று கொண்டிருக்கிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுல ஆரோன் நின்று கொண்டிருந்து இப்படி முன்பதாக இருந்து பிரகடனம் பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பிரகடனம் பண்ணுவார். சொல்லி முடிச்ச உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து மகிமையாக வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபம், சரியான ஜெபம் பண்ண போறீங்க. என்ன ஜெபம்? உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகத்தையே தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி தேட வேண்டும் என்று இன்னும் சில காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டு ஜெபம் பண்ண போகிறோம். தேடணும் 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 சொல்லியாச்சு. சரி, தேடனா பக்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. முகம் என்று சொல்லியாச்சு, பக்கத்துல தான் இருக்காங்க. உடனே இதாயிரும், உடனே கிடைச்சிரும். அவருடைய பிரசன்னம் பிரகாசமாக கண்களிலே பிரகாசத்தை உண்டாக்கி இருதயத்திலே வெளிச்சத்தை உண்டாக்கி தேவன் சுத்தி இருக்கிறத பார்க்கிற ஒரு மகா பெரிய தன்மை உண்டாகும் என்று நாம் கற்றுக்கொண்டோம் விட்டோம். அது எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன ஜெபம் பண்ணணும், என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை கற்றுவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசித்திரமான ஒரு வசனம். இந்த வசனம் இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேட வேண்டும் தேட வேண்டும் தேட வேண்டும் என்கிற வார்த்தையிலே இன்னொரு வார்த்தை சேர்ந்து வந்து உட்காருது. என்ன வார்த்தை சேர்ந்து வந்து உட்காருதுன்னா, அதிகாலையிலே என்கிற ஒரு வார்த்தை சேர்ந்து வந்து உட்காருது. இதுல தமிழ் வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்று 3 வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் those who seek early என்று 4-5 வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயத்திலே இந்த 3 வார்த்தைக்கு, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்கிற இந்த 3 வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எபிரேய வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கொள்ளுங்கள். ஷச்சார், ஷச்சார் என்கிற ஒரு வார்த்தை. உங்களுடைய வேதாம உங்களுடைய நோட்ஸ் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. SHACHAR என்கிற வார்த்தை, சச்சார் அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் 2 வார்த்தையும் சேர்ந்து வருது. அதாவது சச்சார் அப்படின்னா தேடு அப்படின்னு அர்த்தம்,
தேடு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே காலத்தையும் சேர்ந்து கொண்டு உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையில தேடு அப்படிங்கிற ஒரு அர்த்தையும் சேர்த்து இன்னொரு ஒரு அர்த்தமும் சேர்ந்து வருது. டான் என்கிற வார்த்தை சேர்ந்து வருது, அதாவது காலையிலே என்கிற வார்த்தை சேர்ந்து வருது. அதாவது தேடுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை தட்டி விட்டு உள்ளே சேர்த்து வைக்கிறார். காலையிலே தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இந்த நாளிலிருந்து செய்ய போறீங்க. என்ன செய்ய போறீங்கன்னா, அதிகாலையிலே டான், அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பதாகவே உங்களுடைய முழங்கால் கீழே முடங்கி கர்த்தருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. காலையிலே எழும்பி ஒரு சின்ன ஜெபம் செய்ய போறீங்க. என்ன ஜெபம் செய்ய போறீங்க? ஆண்டவரே நீங்க என்னலாம் செய்ய போறீங்க, என்னலாம் செய்ய போறீங்க அப்படி லிஸ்ட் போடல. காலையிலே எழும்பி என்ன ஜெபம் செய்யணும்? இவ்வளவு நேரம் என்னத்தை சொல்லி கொடுத்தேன்? உங்களுடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்ப சொல்லணும்? காலையிலே எழும்பி முகத்தையே தேடுவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய முகத்தை அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அந்த நாளில் இருக்கிற எல்லாத்தையும் கட்டளையிடவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலேயே தேடுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் மன்னா என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் மன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நான் தான் மன்னா, நான் தான் ஜீவ அப்பம், என்ன 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 வந்து நீங்க புசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மன்னா எப்போ கிடைக்கும்? மதியானமா நைட்டா? மன்னா எப்போ கிடைக்கும்? காலை சாப்பாடா, மதியான சாப்பாடா, நைட் சாப்பாடா? அதிகாலையில். காலையிலேயே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை, அந்த நாளுக்காக வார்த்தையை காலையிலேயே வச்சிருப்பாங்க. சூரியன் ஏறதுக்கு முன்னாடியே அந்த மண்ணா எல்லாம் ரெடியாக இருக்கும். நம்ம எப்போ முழிப்போம் அப்படின்னா, எல்லா மண்ணாவும் எரிஞ்சு எல்லாம் சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம முழிக்கவே செய்கிறோம். முழிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிசாசு விதைச்ச விதைகள் தான் இருக்கும். காலையில் எழுமணுன்னா காலையிலேயே முன்னாடி எழுமினு உங்கள் அம்மா வந்து உங்களை திட்டுவாங்க. இந்த காலங்கத்தாலே ஏன் இப்படி வர்றிய அப்படின்னு முதல்ல உங்களுக்கு வரும். காலையிலே எழுமணுன்னா வீட்டுக்கு வெளியே வரும்போது ஒருத்தன் உங்களை திட்டுறதுக்கு ரெடியாக இருப்பான், ஏதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான், வழக்கமாரி வச்சு அடிக்கிறது ரெடியா இருப்பான். பைக்கை தூக்கிட்டு 4 இடத்துக்கு போவீங்க, போனோடனே ஏதாவது ஒன்று நடக்கும். எல்லாம் ஏன் தாறுமாறா நடக்கு? காலையிலே யாரோ மண்ணாவை களவண்டு போயிட்டாங்க. நம்ம முழிக்கும் போது எப்படி முழிக்கும் அப்படின்னா, எல்லாம் காலியாகி தான் முழிக்கிறோம். இந்த நாளில் ஒரு பொருத்தனை பண்ண போறீங்க. என்ன பொருத்தனை அப்படின்னா, அடுத்த வருஷம் கன்வென்ஷன் வரைக்கும் ஒரு வருஷமா நான் டெய்லி காலையில் எழும்பி ஜெபம் பண்ண போறேன். யாருமே அல்லேலூயா போடல பத்தியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அது நடக்குதோ நடக்கலையோ, நீங்க சும்மா ஒரு முடிவெடுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட், இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்க போறீங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் செய்ய போறீங்க. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். அதாவது 7 மணிக்கு முழிக்கிற ஆட்கள்லாம் காலையில் 5 மணினா 5 மணி அது என்னைக்கு அப்படின்னு கேட்போம். அந்த லெவலுக்கு அது வந்து இருக்கும். 5 மணி எப்படி இருக்குன்னே தெரியாது, 4 மணி எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நீங்க தூங்குறதே 12 மணிக்கு மேலே தானே. 12 மணிக்கு மேலே தான் நம்ம படுக்கவே செய்றோம். பாரு, எங்க காலையில் எழும்புறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை, நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. என்னை உண்மையாய் தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையும் அழகாக சேர்த்து சொல்லுகிறார். நீ என்னை தேட வேண்டும், நீ என்னை தேட வேண்டும், அதிகாலையிலே என்னை தேட வேண்டும். என்னை தேடுவாயானால் என்னை நீ கண்டடைவாய். நீ உண்மையாகவே என்னை தேடுவாயானால் கண்டிப்பாக என்னை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஏனென்றால் உனக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பதாக சமூகம் ஆயத்தமாக இருக்கிறது, உனக்கு முன்பதாக மகிமை ஆயத்தமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எல்லா நாளும் கர்த்தர் தம்முடைய சித்தத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தேவன் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. இப்படி உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்களுக்குன்னு பிரத்யேகமா தேவதூதர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்குன்னு பிரத்யேகமா தேவதூதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, உங்களை பார்க்கறது தான் வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு போர் அடிக்கும் பாருங்க. நீங்களே ஒரு போர், உங்க பக்கத்துல இருந்து பார்த்தா எவ்வளவு போரா இருக்கும். அவங்க உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க 24 மணி நேரம். வேற எந்த ஒரு டியூட்டியும் கிடையாது, உங்களுக்குன்னு நியமிக்கிறது தான் டியூட்டி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதுக்கான சுருள் அவங்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும். இது வந்து எபிரேய புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சுருள் அந்த நாளில் ஆண்டவர் இதெல்லாம் செய்ய விரும்புகிறார், இதெல்லாம் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். 11 மணிக்கு இது நடக்கும், 1 மணிக்கு இது நடக்கும், 4 மணிக்கு இந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் அந்த நாளுக்கான எல்லாவற்றையும் எழுதி அந்த தேவதூதர்கள் கரங்களில் கொடுத்து, இன்னைக்கு இவனுடைய காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கீழே அவனுக்கு நிர்ணயம் பண்ணி வரும். காலையிலே வாசிப்பாங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறத வாசிப்பாங்க.
வாசிட்டு கீழே வந்தோன்னா நம்ம நல்லா கொரட்டை விட்டு தூங்கி எல்லாத்தையும் அழிக்கிற வரைக்கும் வேஸ்ட் பண்ணி உட்கார்ந்து அழிச்சதுக்கப்புறம் தான் எஞ்சி உட்கார்ற ஒரு அனுபவம் இருக்குது. காலையிலே எலும்பி நின்றுட்டு வாய்களை திறந்து தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள் என்றால், கர்த்தர் அருளின தேவ வார்த்தைகளை பேசினீர்கள் என்றால், வசனங்களை பேசினீர்கள் என்றால், முகத்தையே தேடுவேன் என்று ஜெபம் பண்ணீர்கள் என்றால், முழங்கால் படிட்டு கரங்களை நீட்டி கர்த்தாவே இந்த நாளில் வைத்திருக்கிற எல்லா உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற பிரகாசத்தையும் உம்முடைய மகிமையும் இந்த நாளில் எனக்கு காண்பித்தலும் என்று ஜெபம் பண்ண நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நாளின் காரியங்கள் நன்மையாக முடிகிறதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்களா காலையில? ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின் ஆழங்களை புரிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 29 அதிகாரம். தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேடும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து வைத்து தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 29:13 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:13 வாசிப்போமா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரை தேடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ காணாத ஒரு பொருளை தேடுகிறது போல இருக்கிறது, ஏதோ காத்துல சிலம்பம் அடிக்கிறது போல இருக்கிறது. இப்படி நான் பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கு என்று நம்பி நான் ஏதோ காத்துல புலம்புறது போல, ஏதோ லூசு போல, ஏதோ அறியாமல் பேசுகிறது போல அது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்னுடைய அடித்தளமான ஜெபமே என்னை தேட வேண்டும், என்னை தேட வேண்டும். இதுதான் அடித்தளமான ஜெபம். நீ எப்பொழுது தேட வேண்டும்? காலையிலேயே முதலாவதாகவே என்னை தேட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறேன். காலையிலேயே நீ தேட வேண்டும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்டா, நாட் எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்டா, தொடக்க நிலையாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 5% இன்னைக்கு, நாளைக்கு 10, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லாட்டி என்னுடைய 40வது வயசுலயோ 50வது வயசுலயோ 100% முழு இதயத்தோடு தேடுறேன். இப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. The moment you hit the 100%, you initiate, you will be initiated. எப்பொழுது 100% முழு இதயத்தோடு அப்படிங்கிற வார்த்தையை தட்டுறீங்களோ அப்பதான் தொடங்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். சரி, சான்ஸே இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்கள் நைட் என்ன சாப்பாடு அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ நேரம் பேசினா சரின்னு நான் நினச்சேன். சரி, காலையே ஜோம் பண்ணலாம் நினச்சேன். இப்படி சொல்லிவிட்டியா கடைசியில் முழு இதயத்தோட தேடுன்னு சொல்லிவிட்டியா? வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் இன்று நின்று கொண்டு உங்கள் முன்பதாக நின்று கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க முழு இருதயம் எங்கேயும் போகாதபடி புடுங்கி எடுத்து கர்த்தர் முழு வெற்றியை கொடுத்து முழுவதுமாக நிர்ணயம் பண்ணி கர்த்தருடைய வழிகளை நடத்துகிறதுக்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படியே சொன்னது போல வெளியிருந்து பார்க்கும்போது தான் அப்படி தெரியும். காலடி எடுத்து வச்சு உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற அழகான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோட தேடணும், முழு இருதயத்தோட தேடணும், முழு இருதயத்தோட தேடணும். உங்களுடைய எண்ணம் இப்பவுமே அப்படி ஃப்ரேம் ஆகணும். என் முழு இருதயம் ஆண்டவருக்கு தான், முழு இருதயம் ஆண்டவருக்கு தான். ஒரு வாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தை ஒரு கிராஃப் போட்டு எடுத்து பார்த்தோம்னா, நம்முடைய ஜெபமும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்படி மேலே ஏறும் கீழே போயிடும். திருப்பி 2 நாள் ஒழுங்கா இருக்கும், 4 நாள் கீழே போயிடும். எல்லாருடைய கிராஃபும் இப்படிதான் பல வருஷமா இருந்துட்டு இருக்கு. இப்படி மேலேயே இருக்காது, அது இப்படி போகும் இப்படி போகும். நிறைய பேர் இப்படி சொல்வீங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சேன்னா எனக்கு கொண்டத்தில் அழுவேன் அப்படின்னு அழகா தீக்க தரிசனமா அவங்க வாயை தரனே சொல்வீங்க. ரொம்ப சிரிச்சிருக்கேன் என்னன்னு தெரியல, இந்த கொண்டத்தில் அழ போறேன் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து அப்படியே தீக்க தரிசனமா வந்துடும். வந்தோடனே அழ ஆரம்பிச்சிருவீங்க. அழுத பிறகு நான் சொன்னோம்ல அப்படின்னு நீங்க உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வாயில உங்க விசுவாசத்தின்படியே ஆக கடவுள் நிறைய டைம் உங்க வாயில வர்ற வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்லுவார். என்ன நீங்க வாயை திறந்து சொன்னாலும் உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுள் பக்கத்துல இருந்து ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் உருப்படாம இருப்பேன், உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுள் கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்க. சோ ஆண்டவர் முழு இதயத்தோடு தேட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு இடத்துக்கு போய்
நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வருங்காலங்களிலே இதை குறித்து இன்னும் நாம் ஆழமாய் கற்றுக்கொள்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முழு இருதயத்தை குறித்து கர்த்தர் அதிகமாய் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் என்று நான் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நினைவிலே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவானவர் 40 நாட்களிலே அவர் 3 முறை சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி ஆண்டவர் பதில் சொன்னார். எங்க எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு கேள்வி கேட்டீங்களா? எழுதப்பட்டிருக்கிறது எங்க அப்படின்னா உபாகமம் 6, உபாகமம் 7, உபாகமம் 8. ஆண்டவர் சொன்ன 3 சோதனைகளினுடைய 3 பதிலிலே 2 பதில்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் 1 பதில் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலர்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எவ்வளவு முக்கியமான இடம் என்று நான் சொல்லுகிறேன். இந்த இடத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான வசனத்தின் இடம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே 5ஆம் வசனம் தான் வாசிப்போம். 5ஆம் வசனம் என்ன பட்டிருக்குது? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அப்படிதான் ஆரம்பிப்போம். ஆனா ஒரு இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. எந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா 4ஆம் வசனம் தான் ஆரம்பிப்பாங்க. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், ஷம்மா இஸ்ராயேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலே கேள், இஸ்ராயேல் அர்த்தம். ஷம்மா அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை அப்படின்னா, காலையில எழும்பினோன்னா முதல் வார்த்தை ஷம்மா இஸ்ராயேல்னு சொல்லுவாங்க. கடைசியில தூங்க போறதுக்கு முன்னாடி ஷம்மா இஸ்ராயேல்னு சொல்லிட்டு தான் அவங்க தூங்குவாங்க. ஷம்மா இஸ்ராயேல்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில தான் பேசுவாங்க. நைட்டு வாயை திறந்து ஷம்மா இஸ்ராயேல்னு சொன்ன பிறகு யாராவது கேள்வி கேட்கணும், இப்படிதான் பதில் சொல்லி ஆகணும். வாயை திறந்து அடுத்து சொல்ல முடியாது. ஷம்மா இஸ்ராயேல் அப்படிங்கிற வார்த்தை தான் கடைசியா அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இருக்குது. இன்னும் எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஊர்ல ஒரு பிள்ளை குழந்தை பிறந்த உடனே முதல்ல என்ன சொல்லி கொடுப்போம்? முதல் வார்த்தை அம்மா இல்ல அத்தை. பிள்ளை பிறந்த பிறகு உனக்கு தெரியும், அத்தை தான் சொல்லணும், அம்மா சொல்லக்கூடாது. ஸோ பக்கத்துல நின்று அத்தை அத்தை அப்படின்னு பக்கத்துல நின்று சொல்லிட்டே இருப்பாங்க. இஸ்ரவேலுக்கு முதல் வார்த்தை வாயிலிருந்து என்ன வரணும்னா ஷம்மா தான் வரணும். ஒரு குழந்தை பிறந்தோடனே பக்கத்தில் போய் ஷம்மா 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 அப்படின்னு கொடுப்பாங்க. ஷம்மானா என்னது? கேள் கேள் கேள். யாரு கேள்? இஸ்ரவேலே கேள். இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னது? கேள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த ஒரு படி வரும். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு. ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். முழு பலத்தோட ஆண்டவர் அன்பு கூறுது ஈஸி. முழு இருதயத்தோட ஆண்டவர் அன்பு கூறுது ஈஸி. எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இருதயத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் உண்டாக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேடணும். எப்படி தேடணும் அப்படின்ட்டு அடுத்து வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத சொல்லி நம்ம முடிச்சு ஜெபம் செய்ய போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வேதாகம் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லா வாலிப பிள்ளைகள், வாலிப ஆண்கள் எல்லாரும் மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் திறந்து, பைபிள் இல்லாட்டினா மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைலையும் திறந்து எடுத்துக்கோங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்க இருக்கிற எல்லாரும் அந்த வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். உபாகமம் 6:7 வசனத்தை வாசிக்க போகிறோம். எப்படி முழு இதயத்தோடு நம்ம பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியிலே நடக்கும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு வாசல்கள் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களிலும் நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பிய வீடுகளிலும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டத்தில் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருக்கிற வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. முழு இதயத்தோடு தேடணும், மறக்காம தேடணும். எப்படி தேடணும்? 7ஆம்
வசனம், உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேசு, வழியில நடக்கும் போது பேசு, படுத்து கொண்டிருக்கும் பொழுது பேசு, எழுந்திருக்கும் போது பேசு, கையில அடையாளமா கட்டிக்கோ, கண்ணுக்கு நடுசுல தூக்கி வச்சுக்கோ, கண்ணுக்கு நடுசுல தூக்கி வச்சுக்கோ. The power of concentration, the power of concentration, the human formula is the power of concentration. ஒரு மனிதனுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் எப்படி செயல்படுவான்ங்கற ஃபார்முலா என்ன தெரியுமா? The power of concentration. உன் கண்களுக்கு நடுவே எதை தூக்கி போடுகிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். உன் கண்களுக்கு நடுவே எதை தூக்கி வைக்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். கண்களுக்கு முன்பதாக முழு இதயத்தோடு ஆண்டவர், கண்களுக்கு முன்பதாக இயேசு, நேற்று போகும் பொழுது இயேசு, இன்றைக்கு நிற்கும் பொழுது இயேசு, நாளைக்கு நிற்கும் பொழுது இயேசு, என்னுடைய யோசனையிலே தேவன், என்னுடைய யோசனை இயேசு. படுத்திருக்கும் பொழுது அதை தான் பேசுவேன், எஞ்சிருக்கும் போது அதை தான் பேசுவேன். இதுக்கு பேர் தான் முழு இதயத்தோடு, இதுக்கு பேர் தான் முழு ஆத்மாவோடு, இதுக்கு பேர் தான் முழு பலத்தோடு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே தேடணும், முகத்தையே தேடணும், அதிகாலையிலே தேடணும், முழு இதயத்தோடும் தேடணும். எப்பொழுதும் கண்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கணும். வைக்கப்பட்டிருந்தா நீங்க அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. சரி, இப்போ 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை வாசித்தோம். இப்போ இந்த வசனத்தை வேற மாதிரி வாசிக்க போறோம். சரியா? கையில் பைபிள் வச்சிருக்கீங்களா? திருப்பி வாசிக்க போறோம். அந்த வசனத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு மொபைல் அப்படின்னு போட்டு வாசிங்க. சரியா? மொபைல், கையில் மொபைல் வச்சிருப்பீங்களா? மொபைல்னு வச்சு வாசிங்க. நீ அவைகளின் பிள்ளைகள் கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மொபைல், வழியில் நடக்கும்போது மொபைல், படுத்திருக்கும் பொழுது மொபைல், எழுந்திருக்கும் போது மொபைல், கையில் கட்டிக்கிட்டு அலையிறது மொபைல். அவன் ட்ரெஸ்ஸை கூட மறந்துட்டு போயிடுவான், மொபைலை மறக்காம தான் நடந்து போவான். கையில கட்டிக்கிட்டே இருப்பான். உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக வைப்பாயாக. நடுசுல என்ன தூக்கி வச்சிருக்க? வேதாகம் இல்ல, நடுசுல என்ன தூக்கி வச்சிருக்க? மொபைல், ரீலு, ஷார்ட்ஸ், ஸ்டேட்டஸ் தூக்கிட்டானா? நான் முதலே சொன்னேன், ஹியூமன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, உன் கண்களுக்கு நடுவே எதை தூக்கி வைக்காயோ அதுதான் கரெக்டா. யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டட் by your mobile phone. உங்கள் கண்கள் முன்பதாக வைத்திருந்துட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, மணிக்கணக்கில் தேய்ச்சிட்டு இருக்கிறது, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது, பிரசங்கம் பண்ணும்போது மொபைலை நோண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். You will never conquer if you are sitting and wasting your time. உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகவும் மிகவும் அதிகமான வேல்யூபிளான விஷயம் என்ன தெரியுமா? நேரம். நேரம் தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேகமான அழகான விஷயம். அதை நீ தொலைத்தாயானால் எல்லாவற்றையும் தொலைத்து போடுவாய், எல்லாவற்றையும் இழந்து போடுவாய். உனக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஞாபகமாக இருக்க வேண்டும், உனக்கு முன்பதாக தேவன் இருக்க வேண்டும், உனக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரு தெய்வம் என்று இந்த நாளிலே நீங்கள் யோசியுங்கள். பாகால் தெய்வமா? உங்களுடைய மொபைல் போன் தெய்வமா? இயேசுதான் தெய்வமா? டிசைட் டுடே. போன வாரம் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு மனிதன் சராசரியாக தன்னுடைய வாழ்நாளிலே 15 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகள் மொபைல் போன்ல இருக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. உடைய வாழ்க்கையில 12 to 15 ஆவரேஜ் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் 15 to 20 ஆண்டுகள் மொபைல் போன்ல தேய்ச்சிக்கிட்டே வேஸ்ட் ஆயிருது. You are moving into the emptiness because you are looking at an empty. You are looking at vanity. அதுல வருகிறது நீங்க கேட்கறதுனால வருகிறது இல்ல, அவன் கொடுக்கறதுனால வருகிறது. அவன் ஏதோ தூக்கி போடுறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் வாட்ஸ்அப் சிஇஓ ஒருத்தர் ரிட்டையர் ஆகி வெளியே போயிட்டார். வெளியே இருந்தா ஒரு நாள் ஒரு வீடியோவில் பேசின அந்த வீடியோவை கேட்டால் மிகுந்த ஷாக் ஆகிட்டு, நாங்களாம் ஏன் இந்த சோஷியல் மீடியாவை உருவாக்கணும் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கால் மேலே கால் போட்டு அழகாக அவர் பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, we are called as brain hackers. நாங்கள் மூளையை களவாங்குகிறவர்கள், பிரெயின் ஹேக்கர்ஸ். பூமியில் இருக்கிற எல்லாருடைய மூளையை நாங்கள் களவாங்க வேண்டும் என்று அதற்காகவே நாங்கள் இதை உருவாக்கணும் என்று அவர் சொன்னார். அதற்கு பின்பதாக ஒன்று சொன்னார், எங்களுடைய ப்ராடக்டை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதற்காக இலவசமாக உங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னார். என் ப்ராடக்டை நீ தொட்டுக்கிட்டே இருக்கணும், என் ப்ராடக்டை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், அதற்காக நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னார். மூன்றாவது ஒன்று சொன்னார், எனக்கு அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பூமியில் இருக்கிற எல்லாரும் அவன் இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான், நான் சொன்ன மாதிரி நீ யோசிக்கணும், அதனால நாங்கள் உருவாக்கணும். திரும்ப சொல்லுகிறேன், பூமியில் இருக்கிற எல்லாரும் அவன் இஷ்டமாக யோசித்து கொண்டிருக்கிறான், நான் சொன்னபடியாக தான், நான் கட்டளையிட்டபடியாக தான் நீ யோசிக்க வேண்டும்,
ஆகவே உருவாக்கினோம். சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பதற்காக ஸ்டேட்டஸ் பார்க்கிறாய். அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக ஸ்டேட்டஸ் பார்க்கிறாய். உன்னை பார்ப்பதற்கு யோசனையே உனக்கு இல்லை. Have a time limit. Control your mobile phone. If you don't control your mobile phone, your life will become something that is stupid and ridiculous. உன்னுடைய வாழ்க்கை நாசமாகி போகிறதுக்கு மொபைல் போன் உனக்கு உபயோகமாக இருக்கும். மேக் a decision. இவ்வளவு நேரம் தான், இதுக்கு மேல வராதன்னு சொல்லுகிற அனுபவம் வந்தே ஆகணும். இல்லாவிட்டால் உடைய எதிர்காலத்தை நீங்கள் தொலைக்கிற நேரத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். You are losing your future. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவன் செய்வாரு, பரலோகமும் போவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இஷ்டத்துக்கு செய்வ, பண்றதெல்லாம் பண்ணுவ, பரலோகம் போவியா? வாய்ப்பே கிடையாது. No way you are going to heaven if you are doing all rubbish things. மோசமானதையும் அயோக்கியத்தனத்தையும் அசுத்தத்தையும் ஆபாசத்தையும் பார்த்துக்கொண்டு பரலோகத்துக்கும் செல்லலாம், கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு நாளும் தப்பு கணக்கு போடாது. கர்த்தர் உன்னை நோக்கியே பார்க்க மாட்டார். கொடுத்தாலும் வாங்க தெரியாது, கொடுத்தாலும் வாங்க தெரியாது. ஆண்டவர் கையில் எடுத்து கொடுத்தாலும் you have no capacity to receive the things and the blessings of God. அதை வாங்குறதுக்கு சக்தி உனக்கு இருக்காது. It is time for us to repent and search the face of God. மனம் திரும்பி கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களே, உங்களுடைய வாலிபம் கர்த்தருக்கு தேவை. உங்களுடைய நேரம் கர்த்தருக்கு தேவை. ஒருவேளை தவறான பழக்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், போதை பழக்கம், தவறான காரியங்கள், தவறான விஷயங்களில் உங்களுடைய தலையை நீங்கள் வைத்திருந்தால், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நோக்கி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை திரும்ப என்று சொல்லுகிறார். என்னையே தேடு என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஆரோனின் ஆசீர்வாதம் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று ஏதோ சாஃப்ட்வேர் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். Everything is ready. All you have to do is start seeking. நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், தேட ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேட ஆரம்பி, தேட ஆரம்பி. முதல்ல 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், அதுக்கப்புறம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மை லைஃப் இஸ் பிரேயர்னு மாறும். என்னுடைய வாழ்க்கைக்கு பெயர் ஜெபம் என்று எழுதப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனை தேட வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாவரும் எழுந்து நின்று கர்த்தரிடத்திலே distraction is the greatest enemy. உங்களுக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய மலை டிஸ்ட்ராக்ஷன். உங்களால உருப்படியா ஒரு விஷயத்தை 1 மணி நேரம் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். டிஸ்ட்ராக்ட் ஆகிறது. டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன். கர்த்தர் சொல்லுகிறார், all you want is focus. கண்களுக்கு நடுவே ஃபோக்கஸ். கண்களுக்கு நடுவே, உன் கண்களுக்கு முன்பதாக, கர்த்தரை எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். The Lord God is always before me. உம்முடைய முகத்தை தேடுவேன். முகம்னா கண்ணுக்கு முன்னாடி நேரா, ஃபேஸ் டு ஃபேஸ். என் கண்ணுக்கு முன்னாடி உலகம் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி மொபைல் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி உலக ஆசைகள் இல்ல, உலக இச்சைகள் இல்ல, மாம்ச இச்சைகள் இல்ல. என் கண்ணுக்கு முன்னாடி இயேசு, ஃபேஸ், the presence of God, the glory of God, the fullness of God. கர்த்தருடைய நிறைவு ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய முழுமை ஆயத்தமாய் இருக்கிறது. The fullness of God is waiting for you. இந்த இடத்துல மரிக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. இந்த இடத்துல இருந்து தோற்று போனவன் என்று வாழ்க்கையில எழுதப்படுகிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. This is not the end. It is not even your beginning. குயவனே உன் கையில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி
ஆண்டவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருதயத்தை தாழ்த்தி என் சித்தம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். முழு இருதயத்தோடு தேட விரும்புகிறேன். முழு இருதயத்தோடு தேட விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை. ஒரு இருதயத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து என்னை தருகிறேன் ஆண்டவரே. முழுவதுமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், வழிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மையே தேடுவேன் ஆண்டவரே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தேடுவேன் உம்மை தேடுவேன் உம்மை தேடுவேன் உம்மை தேடுவேனே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி யாவரும் இயேசுவை பார்த்து கண்களை மூடி இயேசுவை பார்த்து உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து உங்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் அசையாமல் உங்களையே பார்த்து கொண்டிருக்கும் இயேசுவை பார்த்து ஆண்டவரே உம்மையே நம்புவேன். The presence of Jesus. The presence of Holy Spirit. Hallelujah. He's always with you.
எப்பொழுதும் கூட இருக்கிறவர், எப்பொழுதும் கூட இருக்கிறவர், எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர். உன் கூட தான் இருக்கிறேன், நான் தூரம் போகல, உன்னை விட்டு பின்வாங்கி போகல, நான் பாவம் செஞ்சதுனால நான் தூரம் போயிட்டேனோ. The Lord is before you even right now. இப்பொழுது கூட உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். சங்கீதம் 89 ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கிருபையை நான் காப்பேன். You haven't lost the grace. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கிருபையை கர்த்தர் தூக்கி போடல. It is waiting for you. இன்றைக்கு உங்களுக்காக அது நிற்கிறது. Can you repent and come back? அவரை தேடுவேன் என்று ஒப்பு கொடுக்க முடியுமா? உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே, வேற எந்த ஜெபமும் இந்த நாளில் இருந்து இல்லை. உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என்னுடைய இருதயத்திலே நான் சொன்னேன். இருதயத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது, முகத்தையே தேடுவேன், முகத்தையே தேடுவேன், முகத்தையே தேடுவேன், முகத்தையே தேடுவேன். இருதயத்தில் ரிங்காரமிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. A repetitive prayer, a meditative prayer. ஒரு 10 செகண்ட் தருகிறேன், வரிசையாக இருதயத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க போறீங்க. உம்முடைய முகத்தையே தேடுவேன். உங்களுடைய இருதயத்தில் சொல்லிட்டே இருங்களேன், கண்டினியூஸா. முகத்தையே தேடுவேன். I will seek you, Lord. I will seek you. I will seek you, Jesus. உம்மையே தேடுவேன் ஆண்டவர். உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை காண்பித்தருளும், உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும். Thank you, Jesus. கர்த்தர் கற்றுக் கொடுத்த அழகான காரியங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லா சத்தமாய் சத்தமிட்டு வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் கொடுத்த அழகான இந்த அழகான சத்தியத்துக்கு, அழகான ஜெபத்துக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தாவே, நீரே இந்த நாளிலிருந்து பெரிய மாற்றத்தை எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலிருந்து பெரிய மாற்றம் உண்டாயிருப்பதாக, பெரிய மாற்றம் உண்டாயிருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்பப்படுவதாக, ஜெப வாழ்க்கை எழுப்பப்படுவதாக. தூக்கி போட்ட வாக்குத்தத்தங்கள் மீண்டும் வாழ்க்கையிலே அது பிரதிபலிப்பதாக. உம்முடைய தரிசனங்கள் மீண்டும் வருவதாக. உம்முடைய கிருபைகள் மீண்டும் வெளிப்படுத்தப்படுவதாக. உம்முடைய சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுவதாக. உம்முடைய ஜீவன் எங்களை எழுப்பி உயிர்ப்பிப்பதாக. எங்களுடைய குடும்பம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா.